Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க பார்க்க போறீங்க. அதுவும் நார்த் சைடுல ஸ்பெஷலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போறீங்க. நீங்க எக் லவர்ஸா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. மும்பை அண்ட் சூரத் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டான அண்டா கோட்டாலா எப்படி பண்ணலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டானா வேறு எதுவும் இல்லைங்க, எக்கு தான். எக்கு வச்சு நம்ம வீட்டில் இருக்க நார்மல் மசாலா வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அண்டா கோட்டாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி சூடாகட்டும். பட்டர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடியா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயமா பார்த்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸா பார்த்து எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதை மேஷ் பண்ண போறோம், அதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அதுக்காண்டி ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். உள்ளம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுல வேக வச்ச முட்டையை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையுமே நம்ம நல்லா துருவி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ எக் எல்லாமே துருவிட்டோம். ஸோ இதில் நான் வந்து 1 கப் அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாமே வந்து எக்ல நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். அப்போதான் அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே எக்ல இறங்கும். இதை கொதிக்கிற நேரத்தில் நம்ம சைடில் ஒரு ஆஃப் பாயில் போட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு பேன்ல கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சு விடுறேன். இந்த முட்டையில வந்து நான் வந்து உப்பு சேர்க்கல, ஏன்னா நம்ம இது மசாலாவோட ஆட் பண்ண போறோம், அதனால நான் உப்பு சேர்க்கல. கொஞ்சமா மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன்.
எல்லாமே லைட்டாக தூவி விடுறேன். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையையும் தூவி விட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கமா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. முட்டையுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம போட்டு வச்சோம் இல்லையா அந்த ஆஃப் பாயில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை உடைச்சு விட்டுக்கலாம். நான் சும்மா ரஃபாக தான் உடைச்சு விடுறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். நம்ம ஒன்ஸ் இந்த ஆஃப் பாயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அண்டா கோத்தாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்ல வந்து ஃபுல்லாக ஃபுல் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே நேரம் நம்ம சைடில் ஒரு ஆம்லேட்டே ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஆம்லேட் போட்டோம் இல்லையா அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டையை உடைச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி இதெல்லாம் தூவி விட்டுக்கிறேன். பட் நான் இதில் உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி இலையுமே தூவி விட்டுட்டு ஒரு பக்கமாக கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஆஃப் பாயில் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம இதை நம்ம அண்டா கோட்டாலா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோம் இல்லையா அது மேலே வச்சிடலாம். சூப்பரான அண்டா கோட்டாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இதுக்கு சைடிஷாக பாவ் பண்ண ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி மசாலா பண்ணோம்ல அதே பேன்லேயே நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையுமே போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாவ் பன் எடுத்து 2 பக்கமும் நல்லா போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் பண்ணும்போது நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி பாவ் பண்ண எடுத்து போட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம பேன்லேயே கொஞ்சம் மசாலா இருக்கும், அதனால வந்து நான் எதுவுமே போடல. செகண்ட் டைம் பண்ணும்போது நான் இந்த மசாலாலாம் போட்டு பாவ் பன் போட்டுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு பண்ணும்போது பாவ் பண்ணோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டாக பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த அண்டா கோத்தாலா சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் பாவ் பன்னுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். ஆயில் எதுவுமே சேர்த்துக்கல. அதனால நம்ம செய்யும் போதும் பட்டர் ஸ்மெல் நல்லா வரும். அதே நேரம் நம்ம சாப்பிடும்போதும் அந்த பட்டரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க மசாலா மட்டும் வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, சுட சுட அண்டா கோத்தாலா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பாவ் பண்ணோட வச்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. அண்டா கோட்டாலா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. பாவ் பண்ணுக்கு மெயின் சைடிஷாக இதை வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 2லேருந்து 3 மெம்பர்ஸ் பண்ணுற அளவு தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எக் அண்ட் மசாலா குவான்டிட்டியை வந்து அதிகமாக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.